ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் இன்னும் எத்தனை வரதட்சணை கொடுமையாக தான் நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் கேஸ்லேருந்தே நம்மளால் மீண்டு வர முடியல. அதுக்குள்ளே யூபி நொய்டாவில் நிக்கின்றவங்க இறந்துருக்காங்க. எப்படி இருந்தாங்க? 2016 வருடம் இவங்களுக்கு விபின்றவரோட திருமணம் ஆகியிருக்கு. அவங்களோட அண்ணன் ரோஹித், நிக்கியோட அக்கா காஞ்சி, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் சம்மந்தம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு காரணமும் காசு தான். நிக்கி வீட்டில் நல்ல காசு இருக்கிறது தெரிஞ்ச விபினும் ரோஹித்தும் ஒரே வீட்டில் சம்மந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வரதட்சணையாக ராயல் என்ஃபீல்டு பைக், அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ கார், கேஷ், கோல்டு இது எல்லாமே கொடுத்து தான் திருமணம் விமர்சையாக நடைபெற்றிருக்கு. ஆனால் விமர்சையாக நடைபெற்று என்னங்க பிரச்சனை? கடைசியில் மரணத்தில் தான் முடிஞ்சிருக்கு. நிக்கி அவங்க வீட்டில் நிறைய கொடுமைப்படுத்தியிருக்காங்க. நிக்கியும் அவங்க அக்கா காஞ்சியும் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பியூட்டி பார்லர் வச்சுட்டு பியூட்டிஷியனாக வந்திருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ண விதமாக அவங்களும் நல்ல ரீல்ஸ் போட்டுட்டு இப்படி வாழ்க்கை ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது அடிக்கடி வரதட்சணைக்காக அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கொடுமைப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறது. அதில் நிக்கியும் அடிக்கடி வீட்டுக்கு போகும்போது பெற்றவங்க சமாதானப்படுத்தி ஊர் பெரியவங்களால் பஞ்சாயத்து பண்ணி ரிட்டன் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது. நம்ம ஊர் பெரியவங்களுக்கு சொல்லியா தேவை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட் அதிகம் இல்லை. எத்தனை தடவை பொண்ணு வந்தாலும் பொண்ணு மேலே பையன் மேலே தான் தப்பு இருந்தாலும் பொண்ணு மேலே தப்புன்னு சொல்லி பையன் கூட சேர்த்து வச்சுருவாங்க. இதனால தாங்க இந்த மாதிரி மரணங்கள் நிகழ்து. வாங்க விஷயத்துக்கு போவோம். 21 சரியாக ஆகஸ்ட் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு பென்ஸ் கார் வேணும், 35 லட்ச ரூபாய் கேஷ் வேணும், உங்கள் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வாங்க. எவ்வளோ தான் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்கன்னு அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணேன். அந்த ஆர்கியூமெண்ட் இவங்களோட கொலை நடக்க சம்பவம் காரணமாக இருந்திருக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியா விபினோட அண்ணன் ரோஹித், அவங்க மாமியார் மாமனார் எல்லாம் சேர்ந்து அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. விபினும் அவங்க அம்மாவும் நிக்கியை முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது, அடிக்கிறது, காஞ்சி எடுக்கிற வீடியோவை தட்டி விடுறது, இது எல்லாம் சோஷியல் மீடியாவிலே பரவிடுச்சு. அந்த வீடியோவை காஞ்சியை எடுத்து போட்டிருக்காங்க. கட்டாக இருக்குது. ஆனால் இதில் கொடுமையான சம்பவம் என்னென்னா, அந்த 7 வயசு பையன் நிக்கியோட பையன் இதை பார்த்துட்டு இருந்திருக்கான். இதுக்கப்புறம் காஞ்சியோட ஹஸ்பண்டும் லைட்டரை எடுத்துகிட்டு வந்தார்னு சொல்லியிருக்கான். ஸோ நிக்கியை குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு திரவத்தை ஊற்றி கொளுத்தியிருக்காங்க. கொளுத்துனதுனால 75% அவங்க உடல் அப்போவே அவங்க உயிர் அவங்க உடம்புலேருந்து போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் அவங்க துடிச்சிட்டு இருந்த உடலை டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு நிக்கியோட ஹஸ்பண்டான விபினை பிடிச்சிருக்காங்க. பிடிக்கும் போது அவர் இந்த கொலையை எப்படி பண்ணுன்னு செஞ்சு காமிக்க சொல்லும் போது அவர் அந்த இடத்துலேருந்து போலீஸோட துப்பாக்கியை எடுத்து போலீஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாருன்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதனால் தற்காப்புக்காக போலீஸ் அவரோட காலில் சிட்டு அவரை பிடிச்சிருக்காங்க. 14 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்டரி அவங்க அம்மாவையும் கைது பண்ணியிருக்காங்க. நிக்கியோட மாமியார், நிக்கியோட அக்கா ஹஸ்பண்ட் எல்லாரையும் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. இவங்களை பிடிச்சிட்டு மாமனார் மட்டும் இன்னும் மாட்டில், அவர் மட்டும் பதுங்கியிருக்காரு. அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அவரை சுற்றி வளைச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மரணங்கள் நிகழ்கிறதுக்கு காரணமே நம்ம தாங்க. நம்மனா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணை கொள்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க மாமியாரும் ஒரு பொண்ணு தானே. அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து அவங்க இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்து அவங்க வீட்டில் இந்த மாதிரி சண்டை வந்தால் ஒத்துப்பாங்களா? ஸோ எப்போவுமே இன்னொரு குடும்பத்தை பார்த்துட்டு இவங்க வீட்டில் 50 பவுன் போட்டாங்க, அவங்க வீட்டில் 100 பவுன் போட்டாங்க, இவங்க வீட்டில் ஸ்கார்பியோ, அவங்க வீட்டில் ஆடி நம்ம போகாமல் நம்மளுக்கு என்ன இருக்கோ, அதாவது பெண்ணை பெண்ணாக பார்த்து திருமணம் பண்ணணும். பெண்ணை பொண்ணாக பார்த்து திருமணம் பண்ணக்கூடாது. பொண்ணுனா இங்கிலீஷில் கோல்டு, தமிழில் பொன். அதாவது இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகள் குறையும். நம்ம உழைச்சி அடையணுங்க, மற்றவங்க காசில் நம்ம அடையக்கூடாது. நம்மளோட உழைப்பில் அடைகிற பணம் தான் நம்மளுக்கு நிலைக்கும். ஸோ இனிமேட்டாச்சு மக்கள் இதை பார்த்து திருந்தணும். எத்தனையோ வரதட்சணை கொடுமையை நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம். ஆனால் இருந்தாலும் திருந்தின பாடில்லை. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இன்னும் நாலேஜ் எவ்வளோ கூடனாலும் மக்கள் திருந்துற மாதிரி தெரியல. நிக்கி சம்பவமே நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிக்கிறோம். இந்த கேஸ் இன்னும் கோர்ட்டில் ட்ரையலில் தான் இருக்குது. இந்த கேஸ் முடிவுக்கு வரும்போது தான் இதோட முழு கதைகளை நம்ம பேச முடியும்.